Hi guys, welcome back to my YouTube channel. So I'm gonna introduce my so far called mother, Chitralekha Goa. ஸோ நாங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடி வீடு க்ளீன் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து வீடு க்ளீன் பண்ணுறச்ச எங்களுக்கு அழகான பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா காமிச்சு இது ஒரு பேக் ஸ்டோரி என்ன, இது எப்போ எடுத்தது, இது சாப்பிடும் போது எடுத்தது, இது தூங்கின போது எடுத்தது, இது வாக்கிங்கில் எடுத்தது, அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் அவங்கள நோஸ் கட் பண்ணலாம். கம் ஆன், இங்க பாருங்க, நீயே பாருமா. இது என்கேஜ்மெண்ட் அப்போ எடுத்த போட்டோ. ஐ திங்க் சொல்லு. February 10th ஃபர்ஸ்ட் அப்பாவை பார்க்குறேன். என்கேஜ்மெண்ட் அப்போ எடுத்த போட்டோஸ் இது. அப்படின்னு தூரத்துல இருந்து வந்த நம்பு அந்த மாதிரியா? அந்த அளவுக்கு வரல, லைட்டா பயம் வந்துச்சு. எதுக்கு? பார்த்ததும் எங்க அடிச்சிருவாங்களோ, பார்க்க டெரர் பீஸா இருக்காரே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம் வந்துச்சு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அதுக்கப்புறம் ஓகே, நம்மளும் ஒரு சின்ன ரோடி தானே, போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இதுதான் என்கேஜ்மெண்ட் போட்டோஸ். இவங்க சும்மா இல்லைங்க, இவங்க ஹஸ்பண்ட், ஐ மீன் என்னோட அப்பா, அவர் துபாயில இருந்தாரு, இவங்க சென்னையில இருந்தாங்க. போன் வாங்கி கொடுத்து போன்ல டெய்லியும் குட் மார்னிங்மா சொன்னாதான் அவர் அங்க இருந்து எழுந்திருப்பாரு. சாப்பிட்டியா சொன்னாதான் சாப்பிடுவாரு. அப்போ வந்து அப்பதான் ஸ்டார்டிங்ல நோக்கியா போன், அந்த ஸ்டார்டிங்ல வந்த மொபைல் போன். இப்போ அந்த போன்லாம் எதுவுமே கிடையாது. அந்த போன்லயே அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணோம். இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே. இப்போ இருக்க ஜெனரேஷன்ல வந்து பேட்சப் பிரேக்கப்ல தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு இது பெட்டர். ஓகே, அடுத்த போட்டோ நீ செலக்ட் பண்ணு. நான் செலக்ட் பண்ணவா? ஆமா. அப்ப நான் இது செலக்ட் பண்றேன். சரி, எடுத்து இந்த போட்டோ செலக்ட் பண்றேன். காட்டு நீ அவங்களுக்கு. இந்த போட்டோ இது வந்து நீ எல்கேஜி படிக்கிறப்போ எடுத்த போட்டோ. அவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? ஆமா, எல்கேஜி படிக்கிறப்போ ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நீ எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை உன்னை எதுலையும் சேர்த்துக்கல, ரொம்ப குட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனா நீ கேட்காம அவங்களோட ரிஹர்சல்ல நடுவுல போய் நீயும் ஸ்டெப்ஸ் போட்டுட்டு இருந்த. ஓ, இந்த பொண்ணு சூப்பரா ஆடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து உன்னையும் ஒரு டேலண்ட் இருக்கு எனக்கு, அதனால அப்படி பார்த்த உடனே ஸ்டெப் எடுத்து, அதனால உன்னையும் சேர்த்து இந்த டான்ஸ்ல வந்து போட்டது ஃபர்ஸ்ட் டான்ஸ் நினைக்கிறேன். அது சென்டர்ல இந்த போட்டோ. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மை பிரதர். சொல்லுங்க உங்க புள்ளைய பத்தி. உன் தம்பி ரிஷ்வக். அவன் எப்படின்னா ரொம்ப சமத்து, இவ எப்படி இருக்காளோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ரொம்ப காம் டைப். இவளுக்கு வந்து பிறந்தப்போ அந்த அளவுக்கு முடியலாம் இல்லை. இவ பிறக்கும் போதே ஃபுல் ஹேர், ஐ மீன் எப்படின்னா அப்போ சொல்லுவாங்கல்ல ஃபங்க் அப்படின்னு, அந்த பீரியட்ல அது ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு இது. ஃபங்கோட பிறந்தான். 7 monthsலயே வந்து மொட்டை அடிக்கிற அளவுக்கு முடி இருந்தது அவனுக்கு. இப்போ பாவம் படிக்கிறான்னு சொல்லி ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது ரெமெடி யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நானே காட்டுறேன். இந்தாங்க மேடம். என்ன ஏன் போட்டோ? போட்டோ இது நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல எடுத்த போட்டோ. 10th பப்ளிக் எக்ஸாம். அப்பா வந்து அதுதான் வர்றேன். அப்பா வந்து டிவி எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. அந்த பீரியட்ல எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றப்போ டிவி சேனல், கேபிள் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அண்ணா ஃப்ரெண்டு சும்மா ஒரு டைம் பாஸுக்கு வந்திருந்தப்போ கேமரா எடுத்துட்டு வந்திருந்தாரு. ஒரு சின்ன போஸ். இவங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற போது பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் முடி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நேச்சுரல் ஹேர். மொட்டையே அடிக்கல அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து. ஆமா, எங்களுக்கு நிறைய முடி இருந்தது. நாங்க ஆக்சுவலா நானும் சித்தியன் ட்வின்ஸ் தெரியும்ல. ட்வின்ஸ்ன்றதுனால பிறந்தப்போவே வந்து நிறைய முடியோட பிறந்தோம். ஸோ குட்டியாக இருக்கப்போ ஜெகன்மோகினி மாதிரி இருப்போம்னு சொல்லி பாட்டி ஹேர் நிறைய இருக்குன்னு அந்த பிறந்த உடனே எல்லாருமே மொட்டை அடிப்பாங்கல்ல, அது கூட அடிச்சது கிடையாது முடி.
இந்த போட்டோ, இல்ல அது எங்க பாரு. சரி காட்டு. இந்த போட்டோ. நீ உங்க அப்பாவும் இருக்கீங்க. ஆமா. எப்போ எடுத்தது ஞாபகம் So, இருக்கா? இந்த போட்டோ இது வந்துட்டு எப்படின்னா, அவர் வந்து ஊருக்கு கிளம்புறாரு. 2019ல வந்துட்டு அவர் ஊருக்கு போனார். அப்பதான் எனக்கு ஒரு கம்பெனில வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. அவர் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ இது. அதுக்கப்புறம் அவர் இன்ன வரைக்கும் சென்னை வந்தது இல்ல. ஒரே ஒரு தடவை வந்தார். லைக் ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்தார். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் வந்தது இல்ல. மேபி வருவாருன்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம். இல்லாட்டி நான் போவேனா தெரியல. பட் இட்ஸ் a lovely picture. இத பத்தி கொஞ்சம் பேசுறீங்களா? இது என்ன சொல்ல இந்த போட்டோவை? இது மதுரையில அழகர் கோவில் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும் இல்லை? ஏன் இரு வர்றேன். அப்போல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லலாம் டைம் கிடைச்சா எங்களுக்கு கிடைக்கிற ஒரே என்ன சொல்ல பிக்னிக் ஸ்பாட் அப்படின்னா ஒரு 2-3 தான். அழகர் கோவில், கொடைக்கானல், குற்றாலம், சீசன் தவறாமல் போகிற பிளேசஸ் குற்றாலம், அதெல்லாம் போயிடுவோம். இது வந்து அழகர் கோயிலில் நான், என்னோட ட்வின் சிஸ்டர் அண்ட் என்னோட எல்டர் சிஸ்டர் இருக்கிறோம். அப்போ இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அப்போ இருந்த ஒரு பாண்டு வயசு ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றது இந்த ஜென்ரேஷன்லேயும் சரி எல்லாருமே ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நீங்க செலக்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஷஃபிள் பண்ணி கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன போட்டோ தோணுதோ அந்த போட்டோ அப்படியே அப்படியே எடுத்து இப்படி கேட்கலாம். இந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? இந்த போட்டோ இந்த பழைய காலத்துலலாம் கேட்டா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. இப்போ ரீசெண்டா சொன்னா நான் சொல்லுவேன். இந்த ஃபோட்டோ வந்து உன்னோட 2nd இயரா 3rd இயர் பர்த்டே அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ அழகா இருக்கேன்ல. அப்போ நல்லா அழகா கியூட்டா சப்பியா இப்போ சமத்தா சொல்ற பேச்ச கேட்டுட்டு கியூட்டா அழகா எது சொன்னாலும் டான்ஸ் ஆடுமா ஓகே, நான் உட்காந்துருமா என்ன சமத்தா இது எல்லா okay. வீட்லயும் இப்படிதான் போல. யாருன்னா கெஸ்ட் வந்தா அங்கப்பா ஆடுப்பா பாடுப்பா, அங்க பாரு பல்ட்டி அடி, பேசு, ஸ்பீச் குடு. ஆமா, உங்களோட டேலண்ட்ஸ் அப்போ அந்த என்ன பண்பட்ட சமையல் பண்ண ஜாம்பூவில நான் சொல்ல முடியும். காட்டுவாங்கல்ல, அவங்க அம்மா அடிக்க அப்படி நாய் மாதிரி இது பண்ண அப்படிதான் லைட்டா இருந்துச்சு. வேற எதுவும் இல்ல. அப்படி எல்லாம் இல்ல. அப்போ ரொம்ப சமத்தா இருந்த, சொல்ற பேச்ச கேட்டுட்டு. இப்பவும் அப்படிதான் இருக்கேன். இப்போ ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்க மேடம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும். இந்த மோனால ஒரு 50% இருக்கு. வந்தா நல்லா இருக்கும். அம்மாக்கு ஹாப்பி. தேங்க்ஸ். இந்த போட்டோ இந்த போட்டோ எப்போ எடுத்ததோட ஞாபகம் இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ. இது வந்துட்டு ராமேஸ்வரம்ல ஏதோ ஒரு பில்டிங் மேல போய் எடுத்த போட்டோ. இது என்னோட 3 பிரதர்ஸ் என் கூட இருக்க மாதிரி. மை மோஸ்ட் ஃபேவரட் பிக்சர். பிரதர்ஸை வந்து அவ்வளோ சமத்தா பார்த்துப்பேன், நல்லா பார்த்துப்பேன். ரொம்ப ரொம்ப பொறுப்பான பொண்ணா பார்த்துப்பேன். 3 பேரையும் எங்க வெளியே போனாலும் தைரியமா போகலாம். என்ன சொல்ல, உன்னை விட்டுட்டு நான் எங்க வெளியே போகணுன்னாலும் போகலாம். ஏன்னா நீயே 3 பேருக்கும் ஃபுட்டு ஃபீட் பண்றதுல இருந்து அவங்களுக்கு ஹோம்ஒர்க்ல இருந்து எல்லாத்தையும் அழகா பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப பொறுப்பா அக்காவா. இப்போ இப்போ கஷ்டம்தான். 3 பேரையும் அவ்வளோ படாத பாடுபடுத்திட்டு இருக்கேன் இப்போ. ஆமா, ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னா என்னை இங்க இருந்த 4th floor தூக்கிட்டு போ, அப்பதான் நான் விடுவேன். என்ன லிஃப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், 3 தடவை சுத்தி உட்கார சொல்றது. இல்ல எனக்கு என்ன சொல்ல 5000 கொடுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றது. காசுலாம் வாங்கல. அவங்கதான் என்னன்னு யார்கிட்டயும் காசு வாங்கல. அவங்கதான் வாங்கியிருக்காங்க என்கிட்ட இருந்து. சாக்லேட் கொண்டு வரலன்னா பேச மாட்டேன்னு சொல்றது. அது சொல்லுவேன். இதெல்லாம் இப்ப பண்றேன்ல. அப்ப ஏன் பொறுப்பா இருந்தேன்? அப்போ அறியாத வயசு, இப்ப எல்லாம் அறிந்த வயசு இல்லை. வேற போட்டோ? வேற போட்டோ இருக்கு. எந்த போட்டோ என்றால் இந்த போட்டோ. நீ, நான், அப்பா 3 பேர் இருக்கோம். இது வந்து குற்றாலம்ல சித்திரக்கூடம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல எடுத்தது. தண்ணி மேக்சிமம் அங்க இருக்காது. ஸோ அந்த இடத்துல போய் பாரு. இத இவ்வளோ கியூட்டா. Tell me something about this photo. And இது இன்னொன்னு சொல்லணும்னா, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கு. இதை எடுத்துட்டு இது பிரிண்ட் பண்ணிருக்காங்க போல. அதனால ஸ்டேப்லர் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அப்பா துபாயில இருந்து வந்ததும் அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போட்டோ. அப்ப கூட மேடம் வந்து கேமராக்கு தான் போஸ்ட் கொடுக்குறீங்க, கேக்க கூட பாக்கல. அது நான் தொப்பே காமிச்சிருக்கேன். தொப்பை காமிக்கிறீங்க பிளஸ் கேமராவை பாக்குறீங்க, கேக் பக்கமே போகல உங்களோடது. இருக்கு எந்த இங்க இருக்கு, இது எப்படி நான் காமிச்சிட்டு இருப்பேன். ஓகே, இத சொல்லுங்க கொஞ்சம். நீ குட்டி பாப்பாவா இருக்கப்போ வீட்டுல ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் இருந்தது. அது உன்னை கடிச்சிருச்சு. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவளை ரிலீஃப் பண்றதுக்காக கூட்டிட்டு போன பிளேஸ். டாக்டர் வந்து எங்கேயாவது வெளியே அவுட்டிங் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னப்போ இங்க பாரு
ராமேஸ்வரம் கூட்டிட்டு போனப்போ எடுத்த போட்டோ. ஆனா நீ இதுல இல்ல, மிஸ். எங்க நான் என்னைய கேட்டா எனக்கு என்ன தெரியும். நான் இங்க இல்ல. உன்னை ரூம்ல தூங்க வச்சுட்டு நாங்க ஆட்டம் போட்டோம். பாத்தீங்களா, இதுக்குதான் வந்துட்டு அவுட்டிங் போயிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அவங்களுக்காண்டி. இந்த போட்டோ நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து என்னோட தம்பியோட போட்டோ. அவன் வந்துட்டு அடம் பிடிச்சு நான் போட்டிருக்க வளையல் வந்துட்டு அவன் போடுவேன்னு சொல்லிட்டு பொண்ணு மாதிரி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தான். அதுக்கு அவ்வளோ அழுக. இது நீ photo வேணாம், வேணாம், வேணாம். அதெல்லாம் வேணாம், 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 வேணாம். இந்த போட்டோ பாரு, இந்த போட்டோ பாரு, அந்த போட்டோ வேணாம், இங்க பாரு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. இந்த போட்டோ மேரேஜ் ஆகி மேரேஜ் போட்டோ. மேரேஜ் அப்போ எல்லாரும் அப்படிதானே இருப்போம். நீயும் இப்படிதான் இருக்க, ரொம்ப ஒல்லியா. இப்பதான் நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன். வாட் இஸ் திஸ் அவுட்டிங்கா? இது வந்து நான் ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணப்போ பிக்னிக் போனோம் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு. அப்போ நானும் என்னோட ட்வின் சிஸ்டர் அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்த பிக். பஸ்ல டிராவல் பண்றப்போ. இருக்கீங்க போலயே நீங்கலாம். ஆமா. ஸோ எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 2 போட்டோ தான் ரொம்ப 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 மெமரபிளான போட்டோன்னு சொல்றேன். ஏதோ கொஞ்சம் வரைக்கும் மூலையில ஞாபகம் இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறச்ச என்னோட ஃபேமிலியோட போனோம். ஸோ அப்பா, சித்தி, அம்மா, என்னோட தம்பி, அப்புறம் மெயினா எங்க பாட்டி. எங்க பாட்டி இல்ல, லாஸ்ட் இயர் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க கூட போனதுல ஒரு ஜாலியான ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். குளு மணாலி போனோம். ஸோ அப்ப எடுத்த போட்டோ. அண்ட் தென் இது வந்துட்டு எங்க தாத்தா வந்துட்டு இறந்துட்டாங்க. அப்போ வந்து டெல்லிக்கு போயிட்டு ஹரித்வார்ல அஸ்தியை கரைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஹரித்வார் ரிஷிகேஷ் ஹரித்வார் ரிஷிகேஷ் போயிட்டு ஆக்ரா போயிட்டு அப்ப எடுத்த போட்டோஸ் இது. ஸோ அவ்வளவுதான். இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு. வெயிட் பண்ணுங்க மேடம், நானும் நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு நேரம் நீ என்ன படாத பாடுபடுத்தினேல்ல. எப்படி எப்படி பூரா ஒஸ்டா இருக்கிற போட்டோஸா கலெக்ட் பண்ணி எடுத்தேன்ல. இப்ப நான் எடுக்கிற போட்டோஸ் இங்க பாரு, இங்க பாருங்க. அண்ட் இங்க பாருங்க, சமத்தா பால் அப்படின்னு சொல்றா. கேமராக்குன்னே போஸ்ட் கொடுக்குற போட்டோ, எனக்கு மட்டும்தான் போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ நானும் இதே மாதிரி மேக்கப் பண்ணணும் பொண்ணுக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி எடுத்த ட்ரெஸ்ஸிங்ஸ். இது ஃபுல் மேக்கப்போட எடுக்கணும் அப்படின்னு. இது மலானியில எடுத்த போட்டோஸ். போதும் மேடம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுவும் மணாலி. இதுல நீயும் சித்தியும் நானும் நீயும் இருக்கிற போட்டோ. ரொம்ப கியூட்டான பிக்சர். நீ எப்போ எடுத்து கொடுத்தேன்னா எங்க பர்த்டேக்கு ஒரு வாட்டி சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக இந்த போட்டோஸ் எல்லாம் நீ எடுத்த. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு இல்லை, இன்னும் நிறையவே இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் பார்ட் 2 வீடியோவும் போடுறோம். நான் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் என்னோட மம்மியோட ஒரு நல்ல வீடியோவாக இருந்துச்சு நான் நம்புகிறேன். டாடா, பை பை, லவ் யூ ஆல். தேங்க்யூ.